students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டபுள் அக்கவுண்டிங்ல ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர். பொதுவா டபுள் அக்கவுண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா மூன்று பிரிவு உண்டு, அதாவது மூணு டிவிஷன் உண்டு டபுள் அக்கவுண்டிங்ல நம்ம படிக்க வேண்டியது. ஒன்று வந்து ரெவன்யூ, நெட் ரெவன்யூ, ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட், ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு அடங்கினா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பகுதி வந்து முதல் பகுதி டபுள் அக்கவுண்டிங்ல நம்ம பார்க்கறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. மூணாவது பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ். ஸோ இப்படி மூணு பகுதி உண்டு. மூணுமே நமக்கு சிலபஸ்ல இருக்குது, மூணுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து உங்களுக்கு போத் 5 and 8 மார்க்ஸ் ரெண்டுத்துலேயுமே கேட்கறதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு சாப்டர் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மூன்று விஷயம் முக்கியமாக தேவை. அதுவுமே ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது யூஸ்வலாக நம்ம வந்து சிங்கிள் அக்கவுண்டிங்கில் நம்ம செய்யறது வந்து ஒரு அசட்டை விற்றோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத அக்கௌண்ட்ஸில் காமிச்சிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. அசட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதாவது ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ அந்த அசட் வந்து என்ன விலையில இருக்குது, என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லேபர் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓவர் ஹெட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ரெண்டு வகையாக பிரித்து கேபிட்டலுக்கும் ரெவென்யூக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இதுதான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங்ல படிக்கக்கூடிய கான்செப்ட். இதுக்கு மெயினா மூணு விஷயம் தேவை. ஒன்று சம்ல இருக்கக்கூடிய எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கேபிட்டலுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, மூன்றாவது ரெவென்யூக்கு எவ்வளோ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. இந்த மூணு கொஸ்டினுமே சம்மில் கேட்பாங்க. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸும் கரஸ்பாண்டிங்காக உண்டு. அந்த மாதிரி சம் வந்து 8 மார்க்ஸில் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 8 மார்க் சம் தான். ஜேர்னல் என்ட்ரிஸோட கேட்டிருக்கிறாங்க. ஐ திங்க் நவம்பர் 19 அல்லது 20ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த சம் ரொம்ப முக்கியமான சம்மும் கூட. இந்த மாடலை வச்சுக்கிட்டு இது ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சம் போகலாம். The Bangalore Municipal Corporation replaces part of its existing water mains with a larger mains at a cost of rupees 75 lakhs. The original cost of laying the old mains was rupees 15 lakhs and the present cost of laying those mains would be 3 times the original cost. இது வந்து சம்ல கொடுத்திருக்கக்கூடிய க்ளூ. rupees 1,25,000 was realized by the sale of old materials and old materials of rupees 3,75,000 were used in the replacement and included in the cost given above. Give journal entries and show the allocation வந்து கேபிட்டலுக்கும் ரெவென்யூக்குள்ள அலோகேஷன் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு விஷயம் இதில் நீங்கள் செய்யணும். ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட், அதுதான் முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு அமௌண்ட் சார்ஜ் டு கேபிட்டல். மூணாவது ஸ்டெப்பு அமௌண்ட் சார்ஜ் டு ரெவென்யூ. முதல்ல சம் வந்து இப்படி பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வாசிச்சு நீங்கள் என்ன முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ஓல்டு ஒர்க்ஸ் அது என்னன்னு தெரியணும். அப்போ ஒரு முனிசிபல் கார்பரேஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்டர் மெயினை வந்து என்ன பண்றாங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க. அதுதான் கான்செப்ட். வாட்டர் மெயினை ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காஸ்ட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப இது இப்போ உள்ள காஸ்ட். அப்ப இது வந்து காஸ்ட் ஆஃப் நியூ ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்பயுமே காஸ்ட் ஆஃப் நியூ ஒர்க்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா அப்போ ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டர் மெயின் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஆனா இப்போ உள்ள காஸ்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரப்போர்ஷனேட்லி அது கூட இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூ ஒர்க்ஸ்க்கான அந்த காஸ்ட் வந்து நீங்களே சம்ம பார்க்கும்போதே நீங்க முடிவு பண்ணிடணும். ரைட்டு. அப்ப இந்த 75 lakhs அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் நியூ ஒர்க்ஸ் அப்படிங்கிறத நீங்க என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, சம்ம பார்க்கும்போதே நீங்க மேலே இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இது நியூ ஒர்க்ஸ். அடுத்தது பாருங்க, ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் the laying of old mains was 15 lakhs. அப்ப
ஓல்டு காஸ்ட் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் ஒர்க்ஸ் பிளஸ் இன்க்ரீஸ் இன் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் லேபர். ஸோ ஒரிஜினல் ஒர்க்ஸ், ஓல்டு ஒர்க்ஸ், அதுல எது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 20% அல்லது ஒரு 30% நமக்கு இப்போ உள்ள காஸ்ட்டுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த இன்க்ரீஸை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓல்டு ஒர்க்ஸ் வந்து 15 lakhs and the present cost of laying those mains would be 3 times the original cost. அப்ப 3 மடங்கு இப்போ உள்ள காஸ்ட்டுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்னு அவங்க வகைப்படுத்தல. ஆனா பழைய ஒர்க்ஸை விட புது ஒர்க்ஸ் வந்து 3 மடங்கு என்னவா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதிகமாக இருக்கு. அப்ப எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ஓல்டு ஒர்க்ஸோட இன்டு 3 போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கிடைச்சிரும். அப்ப 45 lakhs இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். ஸோ எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா cost of original old works plus increase in the cost of material and labor. இந்த சம்ல increase அப்படின்னு கொடுக்காம என்ன சொல்லிட்டாங்க, 3 times வந்து அதிகமா இருக்கு ஓல்டு ஒர்க்ஸை விடன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 15 lakhs into 3 போட்டதுல நமக்கு 45 lakhs எதுல கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா increase in the cost of old worksல நம்ம மல்டிப்ளை பண்ணா கிடைக்குது. அதுதான் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். முதல் ஸ்டெப் முடிஞ்சது. இனி அடுத்த ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க, அமௌண்ட் சார்ஜ்டு டு கேபிட்டல். அதுக்கான ஃபார்முலா பாருங்க, ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் நியூ ஒர்க்ஸ் மைனஸ் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், கேபிட்டல் சார்ஜ் கிடைச்சிரும். ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் நியூ ஒர்க்ஸ் என்னது, 75 lakhs நம்ம இங்க எழுதி வச்சிருக்கோம் இல்லையா. சோ 75 lakhs மைனஸ் என்னது, இப்ப கண்டுபிடிச்ச எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் 45 lakhs கழிச்சிட்டீங்கன்னா 30 lakhs. இதுதான் நீங்க கேபிட்டலுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட். இது ரெண்டாவது ஸ்டெப்பும் முடிஞ்சது. மூணாவது ஸ்டெப் பாருங்க, அமௌண்ட் சார்ஜ் டு ரெவென்யூ. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் மைனஸ் மெட்டீரியல்ஸ் சோல்டு and reused. So replacement costல இருந்து மெட்டீரியல்ஸ் சோல்டையும் ரீயூஸ்டையும் கூட்டி லெஸ் பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ரெவென்யூ சார்ஜ் கிடைச்சிரும். இங்க மெட்டீரியல்ஸ் சோல்டு வந்து எவ்வளவு அப்படின்னு பாருங்க, 1,25,000 was realized. இதுதான் மெட்டீரியல்ஸ் சோல்டு, இது மெட்டீரியல்ஸ் ரீயூஸ்டு. இது ரெண்டையும் கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 lakh வரும். இந்த 5 lakh 45 lakhsல இருந்து கழிச்சிட்டீங்க அப்படின்னா மீதி உள்ள அந்த 40 lakhs வரும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் சார்ஜ் டு ரெவென்யூ 4 lakhs போட்டேன். 45 lakhs minus 5 lakhs இதுதான் அமௌண்ட் சார்ஜ் டு ரெவென்யூ. சம்மு அவ்வளவுதான். சரியா? சோ இது வந்து சம்ம நம்ம முடிச்சாச்சு. இப்போ அவங்க ஜர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். 8 மார்க்ஸ்ல இது வந்ததுன்னா கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இத சம்ம எழுதி வச்சுக்கோங்க, ஆன்சரையும் எழுதி வச்சுக்கோங்க. 3 ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஃபார்முலா தான் எல்லா சம்முக்கும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், இந்த 3 ஸ்டெப்புக்கான ஃபார்முலா. முதல் ஸ்டெப் நியூ ஒர்க்ஸ் எதுங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப் ஓல்டு ஒர்க் எதுங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. மூணாவது ஸ்டெப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங். சில சம்ல கொடுத்திருப்பாங்க, அது கொடுத்திருந்தாங்கன்னா இந்த முதல் ஸ்டெப் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கொடுக்கலன்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங்க்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கங்கறத பார்த்துட்டு அதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சம் தான், எழுதி வச்சுக்கோங்க. ஜர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் பாருங்க. ஜர்னல் என்ட்ரி வந்து இங்க 4 என்ட்ரி தான் நீங்க போட போறீங்க. ஏற்கனவே நம்ம அமௌண்ட் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பாருங்க, நியூ ஒர்க்ஸ் அக்கவுண்ட் டேட்டா ரீப்ளேஸ்மெண்ட்
அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் போட்டுடலாம். பேங்க்ல வந்து நீங்க என்ன போடணும் அப்படின்னா இந்த நியூ ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து நீங்க போட்டுறணும். போட்டுட்டு இந்த நியூ ஒர்க்ஸ் அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டையுமே ஃபில் பண்ணிருங்க. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்க இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, ரீப்ளேஸ்மெண்ட் அந்த 45 lakhs தான். நியூ ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேபிட்டலுக்கு சார்ஜ் பண்றோம் இல்லையா, அந்த 30 lakhs. ஸோ கேபிட்டல் சார்ஜ், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கூட்டுனீங்கன்னா அந்த நியூ ஒர்க்ஸ்க்கான வேல்யூ வந்துடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. ஸோ பீயிங் த அமௌண்ட் பெய்டு ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட். ரெண்டாவது பாருங்க, நியூ ஒர்க்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீப்ளேஸ்மெண்ட். அமௌண்ட் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம ஜர்னலைஸ் பண்றோம். நியூ ஒர்க்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம், ரீப்ளேஸ்மெண்ட்டை கிரெடிட் பண்றோம். நியூ ஒர்க்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீப்ளேஸ்மெண்ட் 3,75,000 3,75,000 மெட்டீரியல்ஸை ரீயூஸ் பண்ணதை ஜர்னலைஸ் பண்றீங்க. அடுத்தது மூணாவது பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 1,25,000 டு ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து மெட்டீரியல்ஸை நம்ம வித்தோம்ல, செல் பண்ணோம்ல 1,25,000க்கு, அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்றோம். பீயிங் ஓல்டு மெட்டீரியல்ஸ் சோல்டு. லாஸ்டா ரெவென்யூக்கு நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெவென்யூக்கு நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம இங்க ஜர்னல் என்ட்ரியா போட்டுருக்கோம். ரெவென்யூ அக்கௌண்ட் டெட்டார் டு ரீப்ளேஸ்மெண்ட் அக்கௌண்ட் 40 lakhs. ஸோ எண்ணி 4 ஜர்னல் என்ட்ரி தான். முதல் ஜர்னல் என்ட்ரி மட்டும் காம்பவுண்ட் என்ட்ரியா வரும். மற்றது எல்லாமே மெட்டீரியல் சோல்டுக்கு ஒரு என்ட்ரி, ரீயூஸ்க்கு ஒரு என்ட்ரி, அதுக்கு பிறகு நம்ம ரெவென்யூ சார்ஜுக்கு ஒரு என்ட்ரி. முதல் என்ட்ரி கேபிட்டல் சார்ஜ் வந்து நமக்கு இதோடைய ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டிங்கோடையே வந்துடும். ஸோ என்ட்ரிஸை நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 8 மார்க் சம்ம ரொம்ப ஈஸியா குறைஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க உங்களால செய்ய முடியும். ஸோ சம் எழுதி வச்சுக்கோங்க, ஜர்னல் என்ட்ரியும் கட்டாயமா எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சம் உங்க நோட்லயோ அல்லது புக்லயோ இருந்துச்சுன்னா நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் ஒரு சம்மோட உங்களை நான் சந்திக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே நீங்க பாத்துருங்க. இப்போ ரீசெண்டா நிறைய வீடியோஸ் நம்ம பேங்கிங்ல, லிக்விடேட்டர் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாத்துலயுமே யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டே இருக்கிறேன். ஸோ சேனல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும். கார்பரேட் அக்கௌண்டிங் 2க்குன்னு தனியா பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அது உங்களால பார்க்க முடியல, அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சாப்டருக்குமே நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் தனித்தனியா இருக்கு. கொஞ்சம் நீங்க போனீங்க அப்படின்னா என்னென்ன சாப்டர் உங்களுக்கு இருக்கோ அந்த சாப்டர் அத்தனையுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு நீங்க பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டே இருங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நான் நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டபுள் அக்கௌண்டிங்ல அது பார்க்கணும், ரீசனபிள் ரிட்டர்ன்லாம் பார்க்கணும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.